நான் இப்ப சொல்லப் போற விஷயத்துல எல்லாராலையுமேலாம் உணர முடியாது. ஆனா, உங்கள்ல ஒரு சில பேருக்கு அத உணர முடியும். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா நம்ம இருளால சூழப்பட்ட மாரி இருக்கும். இதுக்கப்புறம் என் லைஃப்ல என்ன பெருசா நல்லது நடந்துற போது அப்படின்ற மாரி தோணும். இப்போ நம்ம இருக்கிற ஜோன் இருக்குல்ல, இதுதான் பெர்மனன்ட். இதுதான் லைஃப். இதுக்கப்புறம் என் லைஃப் பெட்டரே ஆகாது அப்படின்னு ஒரு சில பேருக்குல்ல கண்டிப்பா தோணி இருக்கும். இப்போ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இந்த வீடியோவ பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு ஜோன்ல நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். ஏன்னா, அந்த மாரி ஒரு ஜோன்ல வாழ்க்கையில ஒரு தருணத்தில மாட்டிக்கிட்ட ஒருத்தவன் தான் நானு. ஆனா, என்னால அதுலருந்து வெளிய வர முடிஞ்சது. நான் என்னோட பேரு யாழ் இனியன். நான் இங்க வேதாந்தால ஒரு இயற்பியல் ஆசிரியரா வேலை செய்றேன். நான் நீட், ஜேஇக்கு கிளாஸஸ் பிசிக்ஸ் டீச் பண்றேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, 9த்லருந்து 12த் வரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கிளாஸஸுமே வந்து ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு யூடியூப்ல நம்மளோட தீமினல் பேட்ச் அப்படின்னு நெறைய இடங்கள்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன தெரியாது அப்படின்னா, இப்போ இந்த தருணத்தில நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என் ஆழினியன். ஓகே. இந்த நீட் எழுதக்கூடிய பசங்க, அதுலயும் இந்த நீட் 2026 அட்டெண்ட் பண்ணி முடிச்சிருக்க நெறைய பசங்க கூட டைம் எடுத்து, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க கிட்ட நெறைய நெறைய கேள்விகள்லாம் கேட்டோம். அப்ப அந்த கேள்விகள் கேட்கும்போது, நீட் எக்ஸாம் அப்படின்றத ஒரு அப்ரோச்சாவே, குழந்தைங்க இங்க எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, குழந்தைங்க தப்பு பண்றாங்கன்றத சொல்றத சொல்லக்கூட முடியாத எவ்வளவு இன்னைக்கு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. நீட்ன்ற ஒரு எக்ஸாம நம்ம குழந்தைங்கள எப்படி தான் தயார்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க அப்படி என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத தான் இப்போ இங்க உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ண போறோம். மொத விஷயம், நெறைய நேரங்கள்ல நீட் மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு 1 வருஷம் நான் டைம் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்கலாம் முதல்லயே எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல 58.1% பசங்க நீட் எக்ஸாமுக்கு நான் எங்கேயுமே கோச்சிங்லாம் போல. நானே தனியா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ராப்பர் ஸ்டூடண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்பா, அம்மாவ எந்த வகையிலயும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க நமக்கு எங்கேயாவது லட்ச லட்சமா ஃபீஸ் எல்லாம் வாங்கி, கடன உடன வாங்கி கட்டிட்டு, நம்பளால அவங்க கஷ்டப்பட கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல நெறைய குழந்தைங்க செல்ஃப் ஸ்டடிய தான் முதல்ல பிரிஃபர் பண்றாங்க. மீதி 32,00,000 சாரி 32% பேரு ஆஃப்லைன் கோச்சிங். ஓகே. நம்ம ஆஃப்லைன்ல ஒரு சென்டர்ல போய் அங்க உட்கார்ந்து படிப்போம். ஏன்னா, அங்க உட்கார்ந்து படிச்சா தான் நம்ம டிசிப்ளினா படிப்போம். நமக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனா, என்ன ஒருத்தர் வழி நடத்திட்டே இருந்தா நான் கண்டிப்பா நல்லா படிச்சுருவேன்ற நம்பிக்கையில ஆஃப்லைன் சென்டர்ஸ சூஸ் பண்றாங்க. 9.9% பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல. ரொம்ப பெரிய என்னால செலவு பண்ண முடியாது. ஆனா, எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு. என்ட்ட ஒருத்தர் இத பண்ணுங்கன்னு வாயால சொன்னா போதும். நான் கண்டிப்பா செஞ்சுருவேன். இல்ல எனக்கே பொறுப்பு இருக்கு. நானே எடுத்து செஞ்சுருவேன். எனக்கு பாடத்த ஒருத்தர் நடத்தி குடுத்தா போதும். பயிற்சி எடுக்க கேள்விகள் குடுத்தா போதுன்றவங்க 9.9% பேர் ஆன்லைன்ல படிக்கிறாங்க. இது நம்ப 1000 குழந்தைங்கிட்ட கேட்கும்போது, அதுல வந்து பெர்சன்டேஜ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 1000 பேர்ல கிட்டத்தட்ட 55% பேர்ல ஒரு பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டின்னா, அவங்க தியரிய படிச்சு முடிச்சுட்டாங்க. புத்தகங்கள படிச்சு முடிச்சுட்டாங்க. அது என்சிஇஆர்டியோட பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல பயாலஜிய லைன் பை லைனா படிச்சு முடிக்கிறதா இருக்கட்டும். இத செய்ய முடிஞ்ச அவங்களுக்கு, தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ண முடியல. இன்ஃபாக்ட் அவங்களுக்கு, அவங்களோட பிரிப்பரேஷன்ல யூ நோ இருந்த ஒரு மிகப்பெரிய குறையாவே அவங்க எத சொல்றாங்க அப்டின்னா இதுதான். கிட்டத்தட்ட 55% பேர் வந்து போதுமான அளவுக்கு கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் நமக்கு கேப் இருக்கு. நம்ம ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து உணரவே இல்ல. இன்னும் ஒரு சில பேருக்கு நெறைய பேக்லாக்ஸ் இருந்திருக்கு. அந்த பேக்லாக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாவும் ஆயிட்டு இருந்திருக்கு. ஆனா, அந்த பேக்லாக்ஸ அவங்களால கவர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 22% பேருக்கு சரியா அந்த வருஷம் ஃபுல்லா படிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இல்ல. இந்த மாரி பிரச்சனைகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நீட்ல சாதிக்க முடியாம போனதுக்கு, இல்ல அவங்க எதிர்பார்த்த மார்க் அடைய முடியாம போனதுக்கு பெரும்பாலான காரணமா அவங்க நெனைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 64% குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலபஸ கம்ப்ளீட் பண்றதுக்கே எனக்கு போதுமான அளவுக்கு எல்லா நேரமும் போயிடுச்சு. இதுல எங்கிருந்து நான் பிராக்டிஸ் பண்றது? சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண தானே எனக்கு வந்து டைமே இருக்கு. பிராக்டிஸ் பண்ண எனக்கு டைமே இல்ல அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம ஒரு 16% பசங்க டெஸ்ட்ல மார்க் எல்லாம் கம்மியான உடனே அங்கேயே படிக்கணுன்ற கான்ஃபிடன்ஸே உடைஞ்சிடுச்சு. நமக்கு இதெல்லாம் வந்து வராது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சின்ன சதவீதம் 13% குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சரியான டார்கெட் இல்ல. ஒரு 7% குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த கொஸ்டின நான் டெஸ்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணணுன்றதுல எனக்கு சரியான புரிதல் இல்ல. இப்போ அந்த எந்த கொஸ்டின் பார்க்கணுன்ற புரிதல் இல்லாம தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீட்ல தடுமாறுனதே. இதுல நெறைய பேர் அப்படின்னு நான் சொல்லும்போது குழந்தைங்கள மட்டுமே சொல்லல. ஈவன் இந்த மாரி நீட்டுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸையும் சேர்த்தே சொல்றேன். இப்போ மெயின் இஷ்யூ நாங்க ஒரு ஆசிரியரா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, என்னைக்குமே சிலபஸ் பிரச்சனையா இருந்ததில்ல. பிராக்டிஸ் தான் பிரச்சனை. நீட் எக்ஸாம் அப்படின்றது சிலபஸ கம்ப்ளீட் பண்றதுக்காக படிக்கிற ஒரு எக்ஸாம் கிடையாது. இங்க நீங்க சிலபஸ முடிக்கிறதுக்காக வரல. பயிற்சி எடுக்கிறதுக்காக, பிராக்டிஸ் பண்றதுக்காக வரீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்த படிக்கும்போதும், நீங்க அந்த தியரிய நான் கம்ப்ளீட்டா முடிச்சு கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முயற்சிய எடுக்கும்போது, நம்ம எவ்வளவு படிச்சாலும் கொஞ்சம் நமக்கு அப்பப்ப மறந்துட்டே இருக்கும்ன்னும்போது, நம்ம கடைசி வரைக்கும் தியரிய அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க நெறைய டெஸ்ட் எடுக்கணும். ஒரு ஃபுல் டெஸ்ட்டோ, பார்ட் டெஸ்ட்டோ திரும்ப 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 ஒவ்வொரு டாபிக் நீங்க படிக்கும்போது தான் அதுலேருந்து டெஸ்ட் எடுக்கணும். நமக்கு சரியான ஒரு பிளான் இருக்கணும். நமக்கு ஏதாவது பேக்லாக்லாம் இருக்குன்னா, அந்த பேக்லாக நமக்கு எப்படி கவர் பண்றது அப்படின்னு தெரியணும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தியரி படிக்கிறதே நம்மளோட டைம முழுசா கன்சியூம் பண்ணாத மாரியும் நீங்க வந்து கண்டிப்பா சமாளிச்சு தான் ஆகணும். ஓகே. அப்போ இது எல்லாத்தையுமே எப்படி செய்யறது? ஏன்னா 2027ல வரப்போற நீட் எக்ஸாம் ஒரு கம்ப்ளீட் புது சேலஞ்ச். 2025, 2026 2 நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப ரொம்ப கடினம். அதுல பிசிக்ஸ், இயற்பியல் ரொம்பவே கடினம். இந்த வாட்டி 2026ல இதுவரைக்கும் கேட்ட எல்லா பேட்டர்னையும் பிரேக் பண்ணி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாரி எந்த கொஸ்டினும் கேட்காம, புத்தம் புது கண்டிஷன்ஸ், புத்தம் புது ஃபார்முலாஸ் இதுவரைக்கும் நீட்ல எதெல்லாம் கேட்காம வச்சிருந்தாங்களோ, எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இதுல அடுத்த பிரச்சனை இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டா நடக்க போகுது அப்படின்றாங்க 2027ல. ஓஎம்ஆர் ஷீட்டு கிடையாது. அப்படின்னா உனக்கு வந்து புதுசா ஒரு எக்ஸாம் டே பிரஷர் இருக்கு. அப்ப இந்த புது ஓஎம்ஆர் ஷீட்லாம் இல்ல, பழைய மெத்தட்லாம் இல்ல. புதுசா நான் கம்ப்யூட்டர்ல வைக்க போறேன்னா, கம்ப்யூட்டர்ல நீங்க டிஜிட்டலா எப்படி வைப்பீங்க? எனக்கு அந்த ட்ரெய்னிங் கிடைக்கணும்ல. ஒருவேளை நான் ஏதாவது தப்பா ஆன்ஸர் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு பயம். முதல்ல ஃபர்ஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ட எழுத போற முதல் பேட்ச்சே நீங்களா தான் இருக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சரியான ப்ராப்பரான ரியல் சிபிடி செட்டப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம, இது ஆக்சுவல் நீட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ, அதே மாதிரி எக்ஸாக்ட்டா ஒரு சிச்சுவேஷன்ல நடத்தி, அத நம்ம பயிற்சி எடுக்க வேண்டிய கட்டாயத்திலேயே நம்ம இருக்கோம். ஸோ தட் அங்க போய் நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அப்ப அதுக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன ரீகிரியேட் பண்ணி குடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அது மட்டும் இல்லாம, எக்ஸாம் நாள் முன்னாடியே நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப அதுக்காக தான் இங்க வேதாந்தூல ஓகே, நாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் இத நான் பெருமையோட சொல்லுவேன். இந்தியாவுடைய முதல் பிராக்டிஸ் லிஸ்ட் ஹைப்பர் பர்சனலைஸ் சிபிடி எனேபிள்டு நீட் டிராப்பர் கோர்சஸ கொண்டு வரப்போறோம். ஸோ உங்களுக்கு நீட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது முழுக்க முழுக்க அதே கம்ப்யூட்டர் பேஸ்டா நம்ப கொண்டு வரோம். ஆஃப்லைன்லயும் கொண்டு வரோம். ஆன்லைன்லயும். முதல்ல நம்மளோட ஆஃப்லைன் பேட்சஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆஃப்லைன் பேட்சஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபீஸ்ல ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினோட அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய உங்களோட ரிசல்ட்ல அக்கறையா அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கூடிய ஆசிரியர்கள் நடத்துற மாதிரி ஒரு சரியான கிளாஸ் ரூம் செட்டப். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் இன்ஸ்டண்ட்டாக டவுட் சால்வ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், ரெகுலராக உங்களை மென்டர் பண்ணி படிக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஒன் மென்டரிங்கோட கொண்டு வரும். எனக்கு ஆன்லைன் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்லைன்லேயும் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸோட வந்து கொண்டு வரோம். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு ஏற்கனவே தனியாக டிசிப்ளின் இருக்குது. என்னோட ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர் கிட்டேருந்து நான் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டில் இருந்து படிக்கணும். எனக்கு ஆனால் ஆன்லைன் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து ஆஃப்லைன் கோச்சிங் போகிறேன். என்னோட ப்ராக்ரஸை நான் மட்டும் யாருக்கும் தெரியாமல் இண்டிபெண்ட்டாக ட்ராக் பண்ணணும். ஓகே, நான் என்னோட ஃப்ளெக்சிபிள் டைமில் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் ஆன்லைன். இப்போது இந்த ஆஃப்லைனில் நாங்கள் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எப்படி வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே கிளாஸஸ் நடத்த போகிறோம், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பின் பாயிண்ட்டாக அழகாக இங்கே எடுத்து சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரி கிளாஸ் ஆஃப்டர் எவ்ரி சிங்கிள் கிளாஸ் உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம்.
உங்களுடைய லேர்னிங் எல்லாமே ரொம்ப ஹைப்பர் பர்சனலைஸ்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ராங் ஜோன் என்ன, வீக் ஜோன் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி டெஸ்ட்டை எங்களால் இதில் கிரியேட் பண்ணி தர முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவ் கிளாஸ் ரூம் லேர்னிங் இருக்கும். நீங்கள் கிளாஸ்னால் சும்மா அப்படியே வந்தேன், உட்காந்தேன், நான் பாட்டுன்னு அப்படியே கவனித்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், தொடர்ந்து இதில் நீங்கள் அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எங்களோட கிளாஸஸில் குவிஸ் இருக்கும். கிளிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிமோட் தரும். நீ உட்கார்ந்த இடத்துல எந்த ஆன்சர் கரெக்டு தப்புன்னு நீ நினைக்கிறேன்றத ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீ என்ன ஆன்சர் கிளிக் பண்ண அது சரியா தப்பான்றது உனக்கு தெரியும். அங்கே இருக்கிற டீச்சருக்கு தெரியும். உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. நீ தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் டீச்சர் சப்போர்ட்டும் உனக்கு இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த ஆஃப்லைன் பேட்சோடைய பேர், ஓகே, நாங்கள் கொண்டு வர இந்த ஆஃப்லைன் பேட்சோடைய பேர் வந்து என்ன அப்படின்னா, லட்சியம் நீட் ஆஃப்லைன் ட்ராப்பர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா? இதில் உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக ஏஐ பவர்ட் கிளாஸ் ரூம் இருக்க போது, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட் சால்விங் இருக்க போது, நீட் குவாலிஃபைட் மாஸ்டர் டீச்சர்ஸ், அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் உனக்கு இதெல்லாம் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. உனக்கு ஒரு காம்படேட்டிவ் பியர் லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்கும். அதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் கிளாஸ் உள்ள இருப்பான். டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ யாருமே இந்த கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க. உனக்கு டெய்லி ஒவ்வொரு கிளாஸுக்கு அப்புறமும் அதிலிருந்து அதை சார்ந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சாப்டர் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கான ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கான வழிவகைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். டெடிகேட்டடாக அகாடமிக் மென்டர் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபுல் லென்த்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீட் மார்க் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த நீட் ஆஃப்லைன் ட்ராப்பர் கோர்ஸு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 766 ப்ரிப்பரேஷன் கோர்சஸ் இருக்க போது, 5 டவுட் சால்விங் செஷன்ஸ் ஒரு வாரத்தில் மட்டுமே 5 டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்க போது, கிட்டத்தட்ட 25,000 கொஸ்டின்ஸ் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 18 கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபுல் போர்ஷன் மாடல் எக்ஸாம்ஸும் ஆக்சுவல் நீட் எக்ஸாம் மாதிரியே நீங்கள் எழுதி பார்ப்பீங்க. அப்போ அதோட கம்ப்ளீட் லிஸ்ட்டையுமே நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? இது நம்மளோட லட்சியம் பேட்சில் நடக்க போகிற கம்ப்ளீட் டெஸ்டோடைய ஷெடியூல் விச் யூ கேன் ஹியர் சி ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, இந்த லட்சியம் பேட்சோட அப்போ ஃபீஸ் என்ன? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி, சார் என்னால் ரொம்ப பெரிய அளவுலலாம் வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, என்னால் லட்சக்கணக்கில் வந்து இதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலே ஆனால் பெஸ்ட் குவாலிட்டியில், தமிழ்நாட்டிலே பெஸ்ட் குவாலிட்டியில் 69,999 அப்படின்ற ஃபீஸில் இந்த பேட்சை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டில், இந்த குவாலிட்டியில், இவ்வளோ ஃபீச்சர்ஸோட தமிழ்நாட்டில் யாருமே செய்யறது கிடையாது. வி ஆர் தி பெஸ்ட் இன் திஸ். நம்ம ஏதோ ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர், ஓகே, நல்ல பேரும் புகழும் பெற்று இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கும்பலில் போட்டு நம்மளை போட்டு அடைச்சி ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி படின்னு மிரட்டி சும்மா எல்லாத்தையும் மக்கப் பண்ணி மார்க் எடுக்க வைக்கிற, இல்லை என்னன்னே புரிஞ்சிக்காமல் சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு பேசிக் லெவலில் படிச்சுட்டு மார்க் எடுக்க வைக்கிற நிறைய சென்டர்ஸ் இங்கே இருக்குது. அதில் போய் என்னை கேட்டால் நீங்கள் லாக் ஆகிட வேணாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ராங் ஏரியாஸ், வீக் ஏரியாஸை புரிஞ்சு உங்களை ப்ராப்பராக ரிலாக்ஸாக படிக்க வைக்கிற, கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேதாந்தோ பேட்சில் நீங்கள் சேரலாம். சரி, ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆஃப்லைன் சென்டரில் சேர்ந்துட்டேன், நானும் போய் காசை கட்டிட்டேன், எனக்கு வந்து ஆனால் பெருசாக கிளாஸஸ் புரியல, நான் வந்து ஆன்லைன்லேயே படிக்கலான்னு இருக்கேன், இல்லைனா சார் நான் ரிப்பீட் பண்ணுறேன், மேலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் திரும்ப செலவுகளை கொடுக்க முடியாது, வீட்டில் இருந்தபடி ஒரு சின்ன பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் நம்மளோட நீட் வெற்றி ஆன்லைன் ட்ராப்பர் கோர்ஸில் சேரலாம். இதில் உங்களுக்கு வந்து தமிழ்லேயே நாங்கள் கிளாஸஸ் எடுத்து தரோம். அப்போ இந்த பேட்சில் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 340+ லைவ் செஷன்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு இதில் கண்டக்ட் பண்ண போகிறோம். 500+ ஹவர்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்க போகுது. நாங்கள் மொத்தமாக இதில் எடுக்க போகிற, ஆன்லைனில் மட்டுமே எடுக்க போகிற கிளாஸஸோடைய ஹவர்ஸ் வந்து 500+ இருக்கும். 24,000 கொஸ்டின்ஸை இந்த ஒரு வருஷத்துல எங்களால் ஆன்லைன்லேயே உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியும். சரியா? அப்போது இதை வந்து நாங்கள் 3 வேரியன்ஸாக பிரிச்சிருக்கோம். ஓகே, குழந்தைங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைமு, இன்ஃபினிட்டி ப்ளஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் அந்த லைவ் கிளாஸஸோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் நோட்ஸு, டெய்லி அசைன்மெண்ட்டு, குவிஸ், லீடர் போர்டு, கிளாஸ் ரெக்கார்டிங், அந்த கிளாஸஸை எத்தனை வாட்டி வேணால் ரீப்ளே பண்ணிக்கிறது, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங், கிட்டத்தட்ட வந்து 180 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். ஓகே, அண்டு எங்களுடைய தத்துவா டிஜிட்டல் ஸ்டடி மெட்டீரியல், அதாவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கொஸ்டின் பேங்க்கு, ஸ்டடி மெட்டீரியல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக ஃபோனில் பார்க்குற மாதிரி கொடுத்துரும். அப்போ இது வரைக்கும் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து நாங்கள் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் இதே பேட்சில் எடுத்த கிளாஸஸ் ரெக்கார்டடாக வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது.
அது கூடவே நீங்களே உங்களுக்கு தேவையான டாபிக்ஸில் டெஸ்ட் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் எங்களுடைய தத்துவ புக்ஸை டிஜிட்டலாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கே டெலிவரி பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 புக்கு வரும், 3 சப்ஜெக்டையும் சேர்த்து. சரியா? அப்போ அந்த 30 புக்கும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும். ஏஐ ஜெனரேட்டட் கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் எனக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் எனக்கு ஒரு பர்சனலான மென்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு வாரம் வாரம் அவங்க ஒரு ஸ்டடி ஷெடியூல் கிரியேட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நம்மளுடைய இன்ஃபினிட்டி ப்ளஸில் வந்து சேரலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் மார்க்கை இன்னும் அதிகமாக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ரேங்க் ப்ரெடிக்டர் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட நீட் ரேங்க் என்னவா இருக்குன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீக்லி 1-on-1 மென்டரிங், அதாவது வீக்லி வாரம் அந்த ஒரு டீச்சர் உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி டேபிள் உங்களுக்கு மட்டும் தனியாக உங்க கூட பேசி பர்சனலாக போட்டு தருவாங்க. மந்த்லி உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். செஷன் ப்ராக்டரிங் இருக்கும், வேறு நீங்கள் செஷன் கவனிக்கும் போது அந்த செஷனை பாதியிலே விட்டு விலகுறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க, வேறு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இமீடியட்டாக பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களுக்கே கால் பண்ணி நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க கவனிங்க அப்படின்னு உங்களை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கும். இன்ஸ்டா சால்வ் மூலயமா 1-on-1 உங்களுக்கு பர்சனலாக டவுட் சால்விங் இருக்கும். என்ன டவுட் உங்களுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக ஒரு பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த டவுட்டை உங்களுக்கு சால்வ் பண்ணி தருவாங்க. அப்போது அதை இன்ஃபினிட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ப்ரைம் பேட்ச் வேறு உங்களுக்கு டிஜிட்டல் புக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2,999. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் புக்லெட்ஸே கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,999 வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி ப்ளஸ்ஸுடைய வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு இதில் எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், அழகாக இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, எனக்கு இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் தான் வேணும். ஓகே, ஆனால் எனக்கு வந்து வீடுகளில் இருந்தே என் வீட்டோட கம்ஃபர்ட்லேருந்தே நான் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ 1,999க்கு நீங்கள் வேதாந்தோடைய 2027 டெஸ்ட் சீரீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட 157 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் 72 டெஸ்ட் ஆல்ரெடி ப்ரீ ஷெடியூல்டாக இருக்கும். மீதியெல்லாம் உங்கள் கம்ஃபர்ட்டில் நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து எழுதி பார்த்துக்கலாம். இதில் 18 டெஸ்ட் வந்து சென்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும், அதாவது வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி. அப்போ இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5,999 பே பண்ணி ஆன்லைன் சென்டர் பேஸ்ட் டெஸ்ட், சிபிடி டெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கிக்கலாம். வீட்டில் இருந்து மட்டுமே எழுதணும் அப்படின்னா 1,999. இதே ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து எழுத போகிறீங்க, எனக்கு ஆக்சுவல் ஒரு நீட் எக்ஸாம் சினாரியோ வேணும், நீட் எக்ஸாமுக்கு நான் போகிறேன்னா இனிமேல் கம்ப்யூட்டரில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆல் டிக்கெட் எப்படி தருவாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பார்க்க எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண கற்றுக்கணும், 5,999 பே பண்ணி அதை மட்டும் நீங்கள் எழுதலாம். இதிலே நம்மளுடைய ஏக்லேவா டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் சீரீஸ் சொன்னது வந்து ரிப்பீட்டருக்கு உதவியாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்களா முதல்ல அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுலேயும் சிமிலராக எத்தனை டெஸ்ட் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே சொல்லியிருக்கேன். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதோட டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு டெஸ்ட் வீட்டில் இருந்தபடியே எழுதுனா 1,999. இதை நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் சென்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட் சீரீஸாக எழுத போகிறீங்க அப்படின்னா 5,999 வரும். சரியா? ஸோ நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அண்ணா நகர், ஓகே, வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர்னு சென்னையில் மட்டுமே இத்தனை இடங்கள்ல இருக்கிறோம். மதுரையில் 3 பிளேசஸில் இருக்கும், திருச்சியில் 2 இடம், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர் இருக்கும், பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 3 இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சென்டர்ஸ் பற்றி இல்லை இங்கே இருக்கிற ரிசல்ட்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இப்போது மெயின் விஷயத்துக்கு வரேன். ஆரம்பத்தில் நான் சொன்னது இந்த என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முழுக்க வந்து இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, இதுக்கு மேலே வந்து வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இதை விட இன்னும் என்ன பெட்டராக நடந்துற போகுது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஆளாக நீ இருக்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் ஒரு நாள், ஓகே, ஒரு இரவு இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டு ஏதோ ஒரு நேரத்தில் விலகி தான் ஆகணும். சூரியன் வெளிச்சத்தை உமிழ்ந்து தான் ஆகணும். அந்த சூரியன் வெளியே வர்றதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி இருள் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். த நைட் இஸ் த டார்க்கஸ்ட் பிஃபோர் த டான், பட் ஐ ப்ராமிஸ் யூ த டான் இஸ் டெஃபினெட்லி கம்மிங். புரியுதா? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் பெருசாக சோதிக்கப்படுறோம். ஆனால் அப்படியெல்லாம் சோதிக்கப்படும் போது நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், எதுக்காக இதை ஆரம்பித்தோம், ஒய், எதுக்காக நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அந்த எண்ணத்துக்கு திரும்ப போங்க.
அத நீங்க அச்சீவ் பண்ணும்போது, அதன் மூலியமா நீங்களோ, உங்களுடைய அப்பாவோ, அம்மாவோ, உங்களுக்கு நெருக்கமானவர்களோ அடையப் போற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது ஒர்த்தான்னு யோசிங்க. ஒர்த்து தான். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட். புரியுதா? அது உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருடைய சந்தோஷம், எல்லாருடைய வெற்றியும் கூட. அதனால என்னதான் இருள் சூழ்ந்து இருந்தாலும், உன் மனசுக்குள்ள இப்போ இந்த செகண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கோ. இது கடந்து போய் தீரும். கண்டிப்பா கடந்தே தீரும். இதிலிருந்து நான் கண்டிப்பா வெளியே வருவேன். நான் ஜெயிச்சு காட்டுவேன். அப்படின்றதுல நீங்க தெளிவா இருங்க. சரியா? நம்மளுடைய வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, ஆன்லைன்ல படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, அதுக்கான லிங்க்ஸ நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். கண்டிப்பா என்ரோல் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். திஸ் இஸ் குட் பை ஃப்ரம் யாழ்னியன் சார்.